அந்த சிந்தனையில இங்க ஒரு 4 அறிஞர்கள் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் சமூகம் தளர்கிறது, ஒன்றும் வளர்ச்சிக்கான வழி இல்லை. என்ன பெரிய தொழில்நுட்பம், டெக்னாலஜி வந்த பிறகு என்னையா நம்ம முன்னேறி இருக்கோம்? மனதளவில் கருவிகளால் உயர்ந்திருக்கிறோம், ஆனால் கருத்துக்களால் அப்படின்னு பேசுறதுக்கு திரு மோகன் அவர்கள் அவர் உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான பேச்சாளர்ன்றது அவர் எந்திரிச்சோன்னே தெரியுது. அவர் நடிகர் வேற, ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். நடிப்புன்றது ரொம்ப பெரிய விஷயம், வராது. திடீர்னு அழ சொல்லுவோம், நமக்கு அப்போ மட்டும் சிரிப்பா வரும். சார் அப்படியே கண்ணு அப்படியே கலங்கணும் சார், அறையிடா என்ன கலங்குது இல்லை, இந்த படத்துக்கு நடிச்சதுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லி வேணா அழுகிறேன். திடீர்னு எப்படி அழுகிறது? அழணும் சார், அழுகிறேன். அப்புறம் திடீர்னு சிரிக்க சொல்லுவான், திடீர்னு ரொமான்ஸ் காட்டணும். நீங்க எல்லாரும் நடிக்கிறீங்களே, காதலும் காதலியும் நெருக்கமாக இருக்கிற சினிமா காட்சிகள்ல அந்த கதாநாயகி சந்தோஷமா இருப்பாங்க. அதை விட கொடுமை அவனுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா இப்போ இது சம்மந்தம் இல்லாத விஷயம் தான் இருந்தாலும் சொல்லிடுறேன். அந்த காட்சிகளை நான் சினிமாவில் பார்த்ததுனால ஒரு கதாநாயகன் இப்படி பக்கமா வந்து முகத்துக்கு அருகில் முகத்தை வையுங்கள்னு அவர் டைரக்டர் அட்வைஸ் பண்றாருன்னு வைங்க. இவன் போய் முகத்துக்கிட்ட கொண்டு போறது நமக்கு இங்க வந்து கிடுகிடுப்பா இருக்கும். அவன் அப்படி கிட்ட போய் முகம் வச்சோன்னே டைரக்டர் இப்படி வைக்கக்கூடாது, நான் இப்போ வச்சு காட்டுறேன் பாருன்னு போவான். அந்நேரம் அவனுக்கு சந்தோஷமாவா இருக்கும், வந்துடுவான். எதுக்கே என்னையே கூப்பிட்ட, நீயே இருக்கு. அதனால நடிப்புன்றது ரொம்ப கஷ்டம். நடிக்க தெரிந்தவர்களுக்கு எல்லா திறமையும் இருக்கணும். பேச்சு கூட பேசிடலாம். உங்களுக்கு முகபாவம், ஒரே மாதிரியான சிந்தனை, வாங்கி செய்வது, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை கொண்டு வரணும், அதான் ஆர்டிஸ்ட். அந்த வகையில் அவர் நாடகத்திலே நடிச்சிருக்காரு, திரைப்படத்துல நடிச்சிருக்காரு, நல்லா சிரிக்க பேசுவார்னு கேள்விப்பட்டார். தேவி சொன்னார். அவருக்கு பயமா வீட்டுக்காரமா இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் பயந்தீங்கன்னா என்ன பண்றது? அதனால தைரியமா பேசுங்க. அவர் சொல்றாரு தளர்கிறது அப்படின்னு பேசுறாரு. அவரோட சேர்ந்து பேசுறதுக்கு சிவகுமார் அவர்கள், அவரும் குறு நாடகங்கள் எழுதி இயக்கியிருக்கிறார். டைம் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒரு சில நிகழ்ச்சிகள் பண்றாரு. இங்க எல்லாருக்கும் அறிமுகமானவர். ஏன்னா இவங்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சதை விட. நான் நிறைய சொன்னாலும் உங்களுக்கு சிரிப்பு வரும், குறைவா சொன்னாலும் என்னை திட்டுவீங்க. அதனால எல்லாரையும் உங்களுக்கு தெரியும். நல்ல பெர்ஃபார்மர் அவர். அதோட சேர்ந்து பேசுறதுக்கு தீபா ராமசாமி அவர்கள், அவங்க மதுரை பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. ஒரு ஆஸ்பத்திரியில அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறாங்க. அவங்களும் நல்லா பேசுவாங்கன்னு அவங்களை பார்த்தாலே தெரியுது. அந்த அணியில கடைசியா இருக்கிறார் பாருங்க, ஹரிகரன், சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர். கொங்கு தமிழ்ல பேசுவார்னு நம்புறேன், இல்லையா? ஒரு தமிழ், நம்ம தமிழ். ஹரிகரன். அங்க 4 பேர் தளர்கிறதுன்னு பேச போறாங்க. இல்லை, வளர்கிறது. தொழில்நுட்பம் இல்லைன்னா என்னையா செய்வீங்க? அதுதான் வாழ்க்கையே அப்படின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் பிரகசிதா குப்தா. பேரை கரெக்டா சொன்னீங்களா? ஏன்னா இதுக்கு 2 நாள் ட்ரைனிங் இருந்தேன். கஷ்டமா உச்சரிக்கிறது, கஷ்டமான பேரு. நல்லா பேசுவாங்கன்னு எல்லாருமே எங்க சொன்னாங்க. பார்த்தவங்க எல்லாரும் அவங்க பேசுறாங்களா அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் அந்த பேர் வாங்கணும், பேச்சாளர்களாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படி பேச்சாளர்களாக இந்த பகுதியில் பேர் வாங்கிய ஒரு பேச்சாளர் அவங்க சொல்றாங்க வளர்கிறதுங்க, 4 பேரையும் மறந்துருங்க, அவங்க எல்லாரும் பார்க்குற வேலையை விட்டு வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க கூட சேர்ந்து பேசுறதுக்கு டாக்டர் ராஜேஸ்வரி சிதம்பரம் பகுதியிலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. சென்னை MMCயில் படிச்சிருக்கிறாங்க. நல்லா பேசுவாங்கன்னு நம்பலாம். ஏன்னா உலகத்தில் ரொம்ப குறைவாக பேசுபவர்கள் டாக்டர்கள். நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அப்படின்னா வாயத்திறன்னு அர்த்தம். வாயத்திறன்னு சொல்லப்படாத டாக்டர் உள்ளுக்குள்ள ஒரு நீல டார்ச் லைட் அடிப்பார், ஏதோ ஒரு சுரங்க பாதையை திறக்கிற மாதிரி திறந்து நம்ம பார்த்துட்டு
டாக்டர் நமக்கு அப்பதான் நிறைய பேசணும் போல தோணும். எழுதுவாரு, எழுதிட்டு நம்ம ஊர்ல இல்லை டாக்டர் அது எப்படி சாப்பிடணும் வெளியில, இல்லை டாக்டர் உள்ளதானே சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் வெளியில இருக்கவன்ட்ட கேட்க போங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் நேர்ந்திருப்பாங்க, பச்சை மாத்திரையை ராத்திரி சாப்பிடு, செவப்பு மாத்திரையை மத்தியானம் சாப்பிடு, வெள்ளை மாத்திரையை வாங்கி சாப்பிடாத, இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கும். அதனால டாக்டர்கள் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப அழகாக தான் பேசுவாங்க. ஏன்னா அவ்வளவு பேர் அவங்க பார்க்கணும், எந்நேரமும் வியாதிகளோடு போராடுகிறவர்களோடு போராடணும். இப்போ நீங்க யார் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு அவங்க கூட கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சின்ன குழந்தைகளோட டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்க எப்பவும் ஃப்ரெஷ்ஷாகவே யோசிப்பாங்க. எங்களை மாதிரி பேங்க்ல வேலை பார்க்குறவங்க கடை வாங்குறது கொடுக்கறத பற்றியே யோசிப்பாங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸுக்கு ஒரு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா வர்றவங்க பூரா இங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னே வருவான். அவனை பூரா இது வலி இயல்பு, கவலையே படாதான்னு தைரியம் சொல்லணும்ல. ஒரு நல்ல டாக்டர் அவங்க வந்திருக்கிறாங்க. அடுத்து வான்மதி சேலத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஒரு ஏரியாவே கை தட்டுது. இப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் 4 பேர் கூட்டு வந்துருக்கேன். நமக்கு ஒரு ஜனம் கை தட்ட மாட்டேங்குது. இந்த வான்மதின்ற பேர் அருமையான தமிழ் பேர் இல்லையா, நல்லா இருக்கு அந்த பேர், ரொம்ப நல்ல பேர். சேலத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்புறமா பேசுறதுக்கு அந்த பக்கம் கவிதா ராமன் வந்தாங்க. இது ஏகப்பட்ட பேரை சொல்லுவாங்க. அப்பாவுடைய அந்த பாதையை அடியொற்றி நடக்கிற ஒரு அருமையான பொண்ணு. அவருடைய கவித்துவம் இவர்களுடைய அறிவாற்றல் ரெண்டும் இணைந்து ஒரு புதிய பாதை சமைக்கிற ஒரு அருமையான இளம் வழக்கறிஞர். இங்கே நிறைய பேருக்கு உதவி செய்கிறார்னு கேள்விப்பட்டேன். நல்லா பேசுவாங்க, அவங்க அத்தாரிட்டேட்டிவா பேசுவாங்க. அவருக்கு ஒரு சார் பாலாஜியா, அவருக்கு ஏற்கனவே ஒரு வேலை கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. அப்படியே படம் எடுக்கணும், எடிட்டிங் மட்டும் நான் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு இனிமை தானுங்க. நம்மளெல்லாம் யாருக்கு படம் எடுத்தா, என் கல்யாணத்துலேயே மொத்தம் 12 படம் தான், அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட். இப்பெல்லாம் கல்யாணத்தை விதவிதமான படம் எடுக்கிறாங்க. எனக்கு 1983 கல்யாணம், 12 படம் எடுத்துட்டு அவன் டப்பாவை மூடிட்டு போயிட்டான். நான் மாப்பிள்ளையா இருந்து பின்னாடி கூப்பிட்டேன், ஓ படம் பாதியில நிக்குதுன்னு. அவரை மொத்த படமே அவ்வளவுதான், அப்பா 12 தான் எடுக்க சொன்னாரு. எங்க அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா 12? உனக்கு அதுவே ஜாஸ்தி தான். அந்த 12 இன்னும் வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் மாதிரி அழகு எதுவும் இல்லை. எந்த காலத்திலயும் அப்படியே இருக்கும், கலர் மங்காது. நம்ம முகம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட். கலர் நீங்க இப்ப எடுத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்மன் கலர் கேவா கலரா இருக்கும். அதனால ஒரு அருமையான ஒரு காட்சி. நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, சாப்பிட்டாச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இருப்பீங்களா? 4 பேர் தான் சொல்றீங்க. கொஞ்சம் எங்களை காப்பாத்துங்க. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன். இப்பவும் எனக்கு மணி 7:15 தான். எங்க ஊர் நேரம் இடிச்சிருக்கு. இப்பதான் டைம் செட் ஆக மாட்டேங்குது. எதை நம்பி வந்திருக்கோம்னா, நீங்க நல்ல ரசிப்பீங்க, கேட்பீங்க. பயண களைப்பு இதில் தீரும் என்ற நம்பிக்கையில் உங்களை நாடி வந்திருக்கிறோம். உற்சாகமாக இருங்கள். நல்ல செய்தி சொல்லும்போது கைதட்டுங்க. உங்கள் கருத்துக்களை உங்கள் கரவொலி மூலம், சிரிப்பொலி மூலம் வெளிப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தால் நியூஜெர்சி தமிழ் சங்கம் ரொம்ப மகிழும். பல வகையான முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் சமுதாயம் தளர்கிறது என்ற அணியை தொடங்கி வைக்க திரு மோகன் அவர்கள் உங்கள் சார்பிலே வருகிறார்.